அன்பு அறிவு கெட்டாததுதான், ஆனால் அறிந்து கொள்ள வழி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பவுல் தேவனுடைய அன்பு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லல. அறிவு கெட்டாததான அந்த அன்பு தான். ஆனால் அந்த அன்பை எப்படி அறிய முடியும் என்பதை வழி பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லி கொடுக்குதா இல்லையா? எபேசியர் 3:19 இப்ப வாசித்தோம். அதே போல மெய்யான தேவன் யார் என்று அறிவதும், அவர் எத்தனை பேர் என்று உணர்வதும் அற்பமான மனிதனுடைய அறிவுக்கு எட்டாததான காரியமா இருக்கலாம். ஆனால் அற்ப மனிதனும் அறியும்படி அவரே சொல்லியிருக்காரா இல்லையா? தேவன் ரொம்ப பெரியவர் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஏசாயா 43:10-13 வரைக்கும் நீங்கள் அப்புறம் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, அவரை அன்றி வேற ஒருத்தர் கிடையாதான், அவருக்கு முன்னாடியும் இல்லையா, அவருக்கு அப்புறமும் யாரும் கிடையாதான், அவர் தான் நம்மளை ரட்சிக்க வேண்டுமா, அவரை தான் நம்ம விசுவாசிக்க வேண்டுமா, அவரை தான் புரிந்து கொண்டு நம்ம விசுவாசித்து அவருக்கு சாட்சியாக இருக்கணுமா. அப்ப மெய்யான தேவன் யார் என்று அறிவதும் எத்தனை பேர் என்று உணர்வதும் பாத்தீங்கன்னா அற்பமான நம்முடைய அறிவுக்கு பாத்தீங்கன்னா அப்பாற்பட்ட காரியமா இருந்தாலும் அவரே வெளிப்படுத்தினா அதுக்கப்புறமே எனக்கு அது தெரியாது, எனக்கு புரியாதுன்னு சொன்னால் என்ன பண்ற, உன்னை நீ ஏன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தமாயிடும் இல்லையா? அதே போல தேவன் காணக்கூடாதவர். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் இப்படி சொல்லுகிறது இல்லையா? தேவன் காணக்கூடாதவர். ஆனால் தேவனை எப்படி காண முடியும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? தேவன் காணக்கூடாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16, 1 தீமோத்தேயு 1:14-17 வரைக்கும் இருக்க வசனங்கள்ல தேவன் காணக்கூடாதவர். ஆனா அவரை இப்படி காண முடியும் அப்படின்ட்டு யோவான் 14:7-9 வரைக்கும். அதே மாதிரி கொலேசியர் 1:15 தேவன் காணக்கூடாதவர் என்று சொல்லுகிறதான வேதம் தேவனை நீ இப்படி காண முடியும் அப்படி சொல்லுகிறதா இல்லையா? அர்த்தம் என்ன? தேவனை பாத்தீங்கன்னா எங்கும் காண முடியாது என்பது உண்மை. ஆனால் தேவனை இயேசு கிறிஸ்துன்ற ரூபத்துல நீ என்ன பண்ண முடியும்? காண முடியும். அப்ப எங்கெங்கயோ பார்த்துட்டு தேவனை காணவே முடியாது, தேவனை பார்க்கவே முடியாது என்று நீ ஏமாற்றி கொண்டிருக்காத. தேவன் தன்னை இவனமாய் வெளிப்படுத்தி இருக்கிற. If you look at Christ, you are seeing God. தேவனை நீ காண முடியாது என்பது உண்மை. ஆனால் தேவன் ஒரு மனிதனாய் இறங்கி நின்றார் என்று சொன்னால் அவரை நீ பார்க்க முடியும், மற்ற மனிதர்களை அல்ல. இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் காணக்கூடாத தெய்வத்தை மனித ரூபத்திலே என்ன பண்ண முடியும்? ஏன்னா மனித ரூபத்துல உனக்காக வந்திருக்கிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக இறங்கி வந்தார் இல்லையா? அப்ப காணக்கூடாதவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நீ தள்ளுகிறதற்காக அந்த வசனம் எழுதப்படவில்லை. இந்த காணக்கூடாத தெய்வத்தை நீ எவ்வளமாய் காண முடியும் என்பதற்காக தான் அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா எழுதப்பட்டு இருக்கிறது.